நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற இடம் சென்னை புத்தக கண்காட்சி, சென்னை புக் ஃபேர். வாசகர்களை அன்புடன் வரவேற்கிறது. வாசிப்பை நேசிப்போம். இது என்னையில இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி 8th இருந்து ஜான்வரி 21st வரைக்கும் நடக்க போகுது. நம்ம நந்தனம் மெட்ரோவில் இறங்குனீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை மாநகராட்சி சிறிய பேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதுலேருந்து நம்ம புக் ஃபேருக்கு ஃப்ரீயாக போகலாம். இது என்னென்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ நம்ம பஸ்ஸில் ஏறலாம். சென்னை புக் ஃபேர். நான் நந்தனம் மெட்ரோவில் இறங்கி இங்கே வந்தோடனே இங்கே பஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ உள்ளே ஏறலாம். மொத்தமாக 2 பேராக இருந்தாலும் சரி, ஒருத்தராக இருந்தாலுமே பஸ் டிரைவர் எடுத்துகிட்டு புக் ஃபேரில் ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ எங்கள் 3 பேர்த்துக்காக தான் பஸ் எடுக்கிறாங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது கரெக்டாக நந்தனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்தீங்கன்னா இதே பாதை தான். மெட்ரோலேருந்து நடந்து வந்தாலும் இந்த பாதை வழியாக தான் வரணும். நந்தனம் YMCA கிரவுண்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். 49வது புத்தக கண்காட்சி ஜான்வரி 8th இருந்து ஜான்வரி 21st வரைக்கும் நடக்க போகிற இந்த புத்தக கண்காட்சிக்கு பஸ் இலவசம். அதாவது நம்ம போகிறதுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக போகலாம். இன்றைக்கி டியூஸ்டேங்கிறதுனால உங்களுக்கு கூட்டம் இல்லை, அதனால் நம்ம ஈஸியாக போயிட்டுருக்குறோம். சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடு இருக்கும். பஸ்ஸும் க்ரௌடு ஃபுல்லாக இருக்கும். இந்த இடம் எல்லாமே கார் பார்க்கிங். இப்போ நம்ம புத்தக கண்காட்சிக்கு வந்துட்டோம். YMCA கிரவுண்டுக்குள்ளே எங்கேயும் ஆல்ரெடி பேருந்துகள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம இறங்கலாம். பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்குங்க. அதாவது 2 வீலர் பார்க்கிங், 4 வீலர் பார்க்கிங் வசதி உண்டு புத்தக கண்காட்சியில். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்க்கலாம். கருப்புச்சாறு கிடைக்கும், பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு தேவையான நம்பர்ஸ், உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், இந்த மாதிரி நிறைய வகையான பசில், விளையாட்டு முறை, சில்ட்ரன்ஸ் புக்ஸ், சார்ட்ஸ், ப்ளேவே லேர்னிங், ஸ்பெஷல் எஜுகேஷனல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது புத்தக கண்காட்சிக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைகள் இதெல்லாமே. YMCA கிரவுண்டில் 49வது புத்தக கண்காட்சி நடந்துட்டுருக்குங்க. எங்களுடைய ஸ்டால் நம்பர் 620 and 621. இங்கே என்னென்ன புக்கெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்பர்ஸ், டொமஸ்டிக் அனிமல்ஸ், ஆல்ஃபபெட், புக்ஸ், வெஜிடபிள்ஸ், பஞ்சதந்திர கதைகள், அக்பர் அண்ட் பீர்பால், தெனாலிராமன், ஜம்போ கலரிங் புக், மென்டல் மேத்ஸ், சிம்பிள் கலரிங், கிட்ஸ் வித் crayons, கிண்டர் கார்டன். புக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்ன சின்ன குழந்தைகளுக்கான புத்தகங்களும் இங்கே இருக்குது. ஹெய்டி, த வார் ஆஃப் த வேர்ல்ட், த லாஸ்ட் வேர்ல்ட், பீட்டர் பேன், ஜங்கிள் புக், ராபின்ஹுட், பினாக்கியோ, ரெப்பன்ஜெல், டாம் சாயர், ஜங்கிள் புக், ஸ்னோ ஒயிட். நிறைய வெரைட்டிஸ் இங்கே புக் இருக்குது. ஃபேரி டெய்ல்ஸ் வெரைட்டிலையும் டாட் டு டாட் புக்ஸ், நம்பர்ஸ். ஓவராலாக பார்த்தீங்கன்னா 150 வெரைட்டிஸில் இங்கே புக்ஸ் விற்பனைக்கு உள்ளது. புத்தக பிரியர்கள், அதாவது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம இங்கே வாங்கி தரலாம். ஒரு முறுக்கு, குட்டி பாப்பா பிறந்த நாள், கண்மணி கண்மணி செல்லக்குட்டி கண்மணி, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்கே போச்சு, யானை பெரிய யானை, பள்ளி பேருந்து பாம் பாம் பாம், தோசை அம்மா தோசை. இன்ஃபோபில்ஸ் புத்தகங்கள் வாங்கணுன்னா ஸ்டால் நம்பர் 620, 621, அதாவது 9வது ரோவில் இருக்குங்க. என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு புத்தக கண்காட்சியில் பார்க்குறது அமர் சித்ரா கதை, ஸ்டால் நம்பர் F20. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரௌடு நிறையா இருக்குது. இது என்ன குழந்தைகளுக்கான புத்தகங்கள். நம்ம சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது அமர் சித்ரா கதா ஸ்டால். இதில் ஆக்சுவலாக குழந்தைகளுக்கான காமிக் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது.
அதில் நியூ அரைவல்ஸ் வந்து பகவத்கீதா, ஏன்ஷியன் டெம்பிள்ஸ், செலஸ்டியல் பீயிங், அப்புறம் எல்லோருடைய ஃபேவரட்டான டிங்கிள் புக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இது இப்போ ஆனிவர்சரி எடிஷன் புதுசாக இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் டிஸ்பிளேல இருக்குது. ஆஸ் யூஸ்வல் டிங்கிள் சுப்பாண்டி ஸ்டோரிஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற டிங்கிள் கோல்டு, இது வந்து மொத்தம் 5 வால்யூம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாக இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அமர் சித்ரா கதைகள் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு தேவையான புத்தகங்கள் இந்த புத்தக கண்காட்சியில் விற்பனைக்கு இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பிரேவ் ஹார்ட்ஸ், ஃபோக் டேல்ஸ், மைத்தாலஜி, டிக்ஷனரிஸ், இந்த மாதிரி புத்தகங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாலில் வந்து கலெக்ட் பண்ணலாம். அமர் சித்ரா கதா ஸ்டால். 49வது புத்தக கண்காட்சியில் பார்த்திங்கன்னா கோதைங்கிற ஸ்டால் நம்பர் 380. இங்கே வந்து என்னென்னா மொழி சார்ந்த பலகை விளையாட்டு, தமிழ் வார்த்தை விளையாட்டு, வாங்க விளையாடலாம். இப்போ என்னங்கிறத கேட்கலாம் நம்ம. வணக்கம். சென்னை புக் ஃபேரில் ஸ்டால் நம்பர் 390 ரோடு 6ல் வந்து இந்த இது இருக்குது. இந்த கோதை ஸ்டால் ஏற்பட்டது அப்படின்னா மொழி, அதாவது நம்ம தமிழுடைய இந்த டெக்னிக்கல் வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி வளர்ச்சி இதை கொண்டு போகிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு ஸ்டால் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தூது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு கேம், தமிழ் போர்டு கேமை வந்து நாங்கள் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கேமை வந்து இப்போ தான் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது எப்படி அப்படின்னா நம்ம வந்து ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து லூடோ மோனோபோலி அந்த மாதிரி கேம்ஸ்லாம் தேடும். அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உள்ள குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி மைண்ட் அண்ட் வேர்ட் கேமாக இந்த கேம் இருக்கும். இது இல்லாமல் இந்த சைடில் 1947லேருந்து 55 வரைக்கும் நடந்த ஒரு பழைய பொன்னி மேகசினை வந்து லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து கம்பைல் பண்ணியிருக்கோம். ஸோ அதை இங்கே ப்ரமோட் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஸ்டால் நம்பர் 390க்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு கேம் அண்ட் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி ப்ளஸ் ஒரு மைண்ட் ஆக்டிவிட்டி மாதிரி இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு போகலாம். தேங்க்யூ. உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? என்னோட பேர் சௌமியா. சௌமியா, தேங்க்யூ ஸோ மச். திராவிட இயக்கங்கள்னு சொல்கிறோம். திராவிட இயக்கங்களை வளர்த்தெடுத்த மிக முக்கியமான ஏடு வந்து பொன்னி இதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்லிட்டு 47 கவிஞர்களை அறிமுகப்படுத்தியதே பொன்னி இதழ் தான். உதாரணத்திற்கு சுரதா, முடியரசன், இது மாதிரி கவிஞர்கள்லாம், வாசிய குழந்தைசாமி, இது மாதிரி கவிஞர்கள்லாம் பொன்னி இதழில் தான் அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இதழ்கள் 47லேருந்து 55 வரைக்கும் வெளிவந்த இதழ்கள். இதை தொகுத்து சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து இதை தொகுத்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மெம்பர் டீம் இதில் ஒர்க் பண்ணி அந்த இதழ்கள் அப்படியே தொகுத்து செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு வெளியிடுறாங்க. ஆக்சுவலாக செயற்கை நுண்ணறிவு காலத்துக்கு ஏற்றாற்போல் வெளியிடுறோம். அதே மாதிரி இதை ஆரம்பித்த அருட்பெரியனன் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு நூல்களும் வந்து எழுதியிருக்கோம். பெரியனன் எழுதப்பட்ட நீங்கள் சென்னையில் எங்கே இருந்தாலும் சென்னை புத்தக கண்காட்சிக்கு வாங்க. கோதை எண் 390 வாங்க. இந்த பொன்னி புத்தகம் மட்டும் இல்லை, தூதும் விடலாம், தூதும் விளையாடலாம். மொழி சார்ந்த பலகை விளையாட்டுகள் விளையாடலாம். வாங்க வாங்க. தேங்க்யூ சார். 49வது புத்தக கண்காட்சியில் ஸ்டால் நம்பர் 36 அகஸ்தியர் பப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தகங்கள் இருக்குது. ஆன்மீக புத்தகங்கள் மட்டுமல்லாமல் நம்ம வந்து கைடு, அதாவது பள்ளிக்கூடத்திற்கு தேவையான கைடு புத்தகங்களும் இருக்குன்னா, அது மட்டும் இல்லாமல் டிக்ஷனரி இருக்குது. 3-in-1 டிக்ஷனரி, ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ். அதே மாதிரி கைடு இருக்குது. அகஸ்தியர் கைடு, பிரவேசிகா, விஷாரத் பூர்வார்த்த, பிரவீன் பூர்வார்த்த, மத்தியமா, பிராத்மிக் கைடு எல்லாமே இங்கே கிடைக்கும். குழந்தைகளுக்கான ஆன்மீக கதைகள் என்னென்னங்கிறதை பார்க்கலாம். கணேசன், ஐயப்பன், சுப்பாண்டியின் கதைகள், சங்கர காவியம், ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், அபிமன்யு, கணேசன், ஐயப்பன், விஷ்ணு கதைகள், அமன், கந்தர் அனுபூதி, அலைட் மேத்தமேட்டிக்ஸ். 1வது வரிசையில் ஸ்டால் நம்பர் 36க்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து ஆன்மீக புத்தகங்கள், அதாவது ஹிந்தியினோட கைடு எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்கும். 49வது புத்தக கண்காட்சிக்கு அனைவரும் வாருங்கள், வாசிப்பை நேசிப்போம். 49வது புத்தக கண்காட்சி நடந்துட்டுருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் சூர்யா எஜுகேஷனல்ஸ் பாண்டிச்சேரி, இங்கே நிறையா வந்து குழந்தைகளுக்கான பொருட்கள் விற்பனை செய்துட்டு வராங்க. என்னென்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உயிர்மை எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், பிசிடி, 4-in-1 பசில் டாய், உயிரெழுத்துக்களையே வித்தியாசமான இன்னொரு முறை. வணக்கம். நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை 49 புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம். இங்கே வெளியில் உள்ள ஃபுல்லாகவே வந்து 900 அரங்கு இருக்குது.
இங்கே வெளியில என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ஸுக்கான சில்ட்ரன்ஸ் எஜுகேஷனல் எய்ட்ஸ் நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு ஃப்ரண்ட்லேயே இருக்கு, போகிற வழியிலே இருக்கு நம்ம கடை. நிறைய திங்ஸ் இருக்கு. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து புக்ஸ் இல்லாமல் புக்ஸ் மூலிமா படிப்பு சம்மந்தப்பட்டது தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். நிறைய ஸ்பெஷல் எஜுகேஷனுக்கும் நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மாண்டசரி எக்மெண்ட் எல்லாமே இருக்கு. ஸ்கூல் ஐட்டம் நிறையா இருக்கு. நிறைய வாங்க வந்து பாருங்க. சில்ட்ரன்ஸ் ரொம்ப பிடிக்கும். இது வந்து சீராதுக்கான அரங்கு நிறையா இருக்கு. வந்து பார்த்து கண்டுக்கலாம். நன்றி மேம். ஓகே. இந்த கண்காட்சி ரொம்ப அபாரமாக உள்ளது. நாங்கள் கோயவேலியில் வந்திருக்கின்றோம் உறவினர்கள் வீட்டிற்கு. பட் YMCA புத்தக கண்காட்சி பலமுறை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கோவையில் இதுபோல கொடிசியாவில் புத்தக கண்காட்சி வருடம் நடக்கின்றது. பட் இங்கே இருக்கின்றது மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கிறது. ஏனெனில் சென்னையின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட 1.25 கோடி. எனவே அதற்கும் மேலாக வாசகர்கள் வந்து மிக விரும்பி இங்கு வருகின்றனர். பல பயனுள்ள புத்தகங்கள் இங்கே இருக்கின்றது. ஆங்கிலம், தமிழ், இலக்கியம், பொருளாதாரம் மற்றும் பல பிரபல எழுத்தாளர்களின் கதை புத்தகம் இங்கே உள்ளது. நான் குறிப்பிட்டு சொல்வதென்றால், இப்போது திரைப்படம் பற்றி ஒரு புத்தகம் பார்த்தேன், மிகவும் ஆவலாக இருந்தது. அதனுள்ளே பல கருத்துக்கள், ஒரு சினிமாவை எப்படி எடுப்பது, ஒரு சினிமாவை எப்படி இயக்குவது, ஒரு சினிமா எப்படி தயாரிப்பது, பல நுணுக்கமான விஷயங்கள் அந்த சிறிய புத்தகத்தில் உள்ளது. நீங்கள் கல்லூரிக்கே போக வேண்டாம், அந்த கதை புத்தகத்தை படித்தாலே சினிமா ஒன்று எடுக்கலாம் என்று போல் உள்ளது. மிகவும் ஆவலாக உள்ளது. சிறு குழந்தைகள், பெரியவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் இந்த புத்தக கண்காட்சி வந்து மிகவும் மகிழ்வாக இருக்கிறார்கள். மிக்க நன்றி சார். உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன். மிக்க நன்றி சார்.